முடியலையப்பா, முடியல. என்னடா அது? என்ன என்னது? என்னண்ணே இது? ஏண்ணே இப்படி பண்ணுறீங்க? இப்போ புண்படுத்திட்டே இருக்கீங்களேண்ணே. இல்லை பிளானிங். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நாங்களும் கேட்குறோம். கேட்கறது நம்ம தப்பு தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்காம இருங்கடா. தயவு செஞ்சு அவரை விடுங்க. அவரை ஃப்ரீயாக விடுங்க. அவர் வேறு ஏதாவது சின்ன சின்ன படம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஆல்பம் போட்டுட்டு இருக்கட்டும். அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய படத்தில் இழுத்து போட்டு ஓவர் ப்ரெஷரை போட்டு எதுக்கு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து மியூசிக்கான படம் கிடையாதுங்கிறது இந்த பாட்டுக்கெலாம் கொடுக்குற முக்கியத்துவத்தில் தெரியுது. இந்த கோட் வந்து மியூசிக்கான இம்பார்ட்டன்ட் படம் கிடையாது. ஸோ டெக்னாலஜிக்கும் ஸ்கைஃபை சம்மந்தமான வேறு மாதிரியான ஒரு புதுசான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம தலைவனை போட்டு நம்ம வெளுக்காமல் பழைய பாட்டெலாம் போய் தயவு செஞ்சு கேளுங்கடா. பழைய யுவன் சாங்லாம் போய் நல்லா போய் ஜாலியாக கேளுங்க. யுவனை வந்து இந்த பாட்டு பிடிக்கலன்னா ஓகே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பாவம் வன்மத்தை போய் கொட்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஆள் போன வாட்டி விசில் போடுங்க சோசியல் மீடியாவிலேருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் விட்டுருங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இது கடலில் தானே. இன்னும் எந்த பாட்டுமே ஒரு தேர்ட் டைம் கூட நான் கேட்கல. எந்த பாட்டுமே கேட்கணுன்னு தோண மாட்டேங்குது இப்போ வர. ஆனால் பேடாஸ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். லியோ பாட்டு கேட்டுட்ருக்கேன். எனக்கு முடியல, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து எல்லாமே ஏஜ் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ படம் வந்து ஒரு மாதத்தில் படம் வரப்போகுது. ஓகே, நம்ம பிஜிஎம் செம்மையாக இருக்கும். ஹீஸ் பிஜிஎம் கிங்கில். ஸோ பிஜிஎம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பிஜிஎம்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது யாரெல்லாம் சொல்லுங்கள். பாய், வேறு வீடியோவில் சந்திப்போம். ஐயோ ஸ்பார்க்கு ஏத்தோக்தி ஸ்பார்க்கு ஒத்துக்குறேன். ஒன்று துளித்தான் ஸ்பார்க்குதுறேன். ஸ்பார்க்கு